இன்னும் மென்மேலும் வளரணும் சார்னா அதை கிடைக்கிற காசை டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே ஜெயிச்சிடலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதாவது ஜாதகம் பார்த்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்ற பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மூல நட்சத்திரமாக இருந்தால் ஆஞ்சநேயர் சூப்பராக வேலை செய்யுங்க, சரிங்களா? இல்லை பொதுவாக நீங்கள் வந்து தனுசு ராசி லக்னத்தை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம், நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அது ஏன்னா இப்போ சனீஸ்வர பகவான்னா 10ஆம் பார்வையாக பார்க்க தான் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான், அந்த நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவரோட வழிபாடு. தத்தாத்திரேயர் இருக்கார், சாய்பாபா கோயிலில் தத்தாத்திரேயர் பார்ப்பீங்க, அவர் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு, ஏன்னா எல்லாவித நவகிரக பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது ஒருத்தர், எல்லா வித நவகிரக பிரச்சனைகளையும் சமாளிக்க ஒருத்தர் முடியும்னா சித்தர்கள் தான், குருமார்கள் தான். அந்த குருமார்கள் வழிபாடு பண்ண உயர்ந்துக்கிட்டே போவீங்க. அதை முடிஞ்சால் மூக்கடலை நீங்கள் கோவில், சிவன் கோயிலில் இருந்தால் மூக்கடலை கொடுத்து வழிபாடு பண்ணலாம். சித்தர்கள் கோவிலில் இருந்தால் பூந்தி, இல்லை இந்த ஆரஞ்சு மிட்டாய்லாம் அது பின்னாடி ஏகப்பட்ட சூட்சமாக இருக்குது. நீங்கள் சித்தர்கள் கோயிலில் பாருங்கள், கல்கண்டு மிட்டாய் இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கவே நீங்கள் இன்னும் சிறப்பாவீங்க. அதுவும் குரு நாள், குரு ஹோரையில் போயிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க.